ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பெரியம்மா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு புது ஸ்டோரிக்காக மீட் பண்ணுறோம் இல்லையா? இன்றைக்கி ஸ்டோரி எதை பற்றி? இன்றைக்கி ஸ்டோரி வந்து ஆனஸ்டி பற்றி. எப்படி உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், யாரையுமே ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இதை பற்றி தான். சரியா? இன்றைக்கி நம்ம ஸ்டோரி வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஷல் வி ஸ்டார்ட்? ஓகே ஓகே பெரியம்மா சொல்லுங்கள். ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன ஆகுது, ஒரு கார்பெண்டர் இருக்கிறாரு, ஒரு மரவெட்டி இருக்கிறாரு. கார்பெண்டர்னால் யார்? இந்த மரத்தெல்லாம் வெட்டி அதை வச்சு டேபிள் சேரெல்லாம் பண்ணுறாங்கள அவங்க தான். அப்போ அவர் வந்து ஒரு ஊரில் இருந்துகிட்ருக்கிறாரு. அவர் ரொம்ப வந்து ஒரு ஏழ்மையானவர் தான், ஆனால் ரொம்ப ஆனஸ்ட்டு, ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்க. புவராக இருந்தாலும் எப்பயுமே உண்மையை தான் பேசுவார், பொய் சொல்ல மாட்டார், அந்த மாதிரி. அப்போ அவர் ஒரு நாள் மரத்தை வெட்டுறதுக்காக ஜங்கலுக்கு போகிறாரு. ஜங்கலுக்கு போகிறப்ப என்ன ஆகுது, அவர்கிட்ட இருந்த கத்தி வந்து ஒரு இரும்பு கத்தி, ரொம்ப பழசாயிருச்சு, அது கூர்மையாக கூட இல்லை. ஆனாலும் அவர் வந்து நேர்மையாக தான் வேலை செய்வார். அப்போ அவர் என்ன பண்ணார், சரி மரத்தை வெட்டலான்னு போய் மரத்தை வெட்ட 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 அந்த கத்தி கூர்மையாக இல்லாததுனால அவர்னால் அந்த மரத்தை வெட்டவே முடியல. ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம வெட்ட ட்ரை பண்ணலான்னு இப்படின்னு தூக்குறப்ப என்ன ஆகுது, அந்த கத்தி பறந்து போய் பின்னாடி விழுகுது. பின்னாடி விழுகிறது எதில் விழுந்துருச்சு, அங்கே ஒரு லேக் இருந்துச்சு, அந்த லேக்குக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போ இவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு அச்சச்சோ நம்மளுக்கு இருந்த கத்தி கூட போயிடுச்சே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எப்படி மரத்தை வெட்டி எப்படி வந்து நான் டேபிள் சேர் எல்லாம் பண்ணி எப்படி விற்று இதை நான் சம்பாதிக்கிறது அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்தார். அப்போது அங்கே லேக்குக்குள்ளேருந்து ஒரு மேஜிக்கல் ஃபேரி வெளியே வர்றாங்க. மேஜிக்கல் ஃபேரி என்ன சொல்கிறாங்க, ஓ கார்பெண்டர், நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ சேடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ஃபேரி என்ன கேட்குது, கார்பெண்டர் நீங்கள் ஏன் இவ்வளோ சேடாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த கார்பெண்டர் சொல்கிறாரு, ஃபேரி என்னோடய கத்தி வந்து உள்ளே தண்ணியில் விழுந்துருச்சு, அது இருந்தால் தான் நான் வேலை செஞ்சு சம்பாரித்து என் வீட்டில் என் குழந்தைங்களுக்கும் என் ஒய்ஃபுக்கெல்லாம் பார்த்துக்க முடியும் அவங்களாம் அப்படின்னு. அப்போ அந்த மேஜிக்கல் ஃபேரி சொல்லுது, ஓகே நீ இவ்வளோ நேர்மையாக வேலை செய்கிறதுனால நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ இவர் வந்து ஹாப்பி ஆயிடுறாரு. அப்போ என்ன பண்ணுது, அந்த மேஜிக்கல் ஃபேரி தண்ணிக்குள்ளே போகுது. தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வெளியே வருது. வெளியே வந்து கேட்குது, இது உன் கத்தியா அப்படின்னு. அப்போ பார்த்தா என்னது, அது வந்து ஒரு கோல்டன் கத்தி, அது வந்து கோல்டில் செஞ்சது. அதை பார்த்ததும் அந்த கார்பெண்டர் வந்து ஷாக் ஆயிடுறாரு. எப்படி ஷாக் ஆனாரு அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஃபேரி இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கத்தி, ஆனால் இது என்னோட கத்தி இல்லை, என் கத்தி வந்து இப்படி இருக்காது. அப்போ அந்த ஃபேரி சொல்லுது, நல்லா பாரு, இது பிடிச்சி பாரு, இது உன்னோட தானான்னு பாரு. அவரை வந்து அதை கையில் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, இல்லை இல்லை இது என்னோடது இல்லை அப்படின்னு. அப்போ அந்த ஃபேரி கிட்ட அந்த கத்தி கொடுத்துட்றாரு. திருப்பி அந்த ஃபேரி தண்ணிக்குள்ளே போகுது. போயிட்டு இந்த தடவை என்ன பண்ணுது, இன்னொரு கத்தியோட வருது. அது வந்து வெள்ளியில் செஞ்சது, சில்வரில் செஞ்சது. அது கொண்டு வந்துட்டு காட்டுது, புதுசாக இருக்குது அது காட்டுது. அந்த கார்பெண்டர்கிட்ட காட்டுச்சு, இது உங்களோட கத்தி தானா அப்படின்னு. அப்போ அந்த கார்பெண்டர் சொல்கிறாரு, நல்லா பார்க்குறாரு, உத்து பார்த்துட்டு சொல்கிறாரு, இல்லையே இதுவும் என் கத்தி இல்லை, என் கத்தி வந்து ஒரு இரும்பு கத்தி, அது ரொம்ப பழசான கத்தி, கூர்மையாக கூட இருக்காது, எனக்கு அந்த கத்தி கொடுத்தா போதும் அப்படின்னு. அப்போது அந்த ஃபேரி சொல்லுது, இல்லை நல்லா பாருங்க, இதை கையில் எடுத்து பாரு அப்படின்னு. அப்போ அவர் அதை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு பார்த்தா அவருக்கு அது ரொம்ப அழகாக இருக்குது, கத்தியெல்லாம் கூர்மையாக இருக்கே அப்படின்னு. ஆனால் அவர் அப்போவும் என்ன சொல்கிறாரு, பொய் சொல்ல மாட்டேன்றாரு, அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, இது என் கத்தி இல்லை, இதை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு. அப்போ அந்த ஃபேரி வந்து அந்த கத்தியை எடுத்துகிட்டு திரும்பி போயிடுது. திருப்பி தண்ணிக்குள்ளே போய் டுபுக்குன்னு போயிட்டு திருப்பி வெளியே வர்றப்போ இந்த தடவை அவரோட உண்மையான கத்தியை கொண்டு வந்துச்சு. அப்போ அந்த கத்தியை பார்த்ததும் அந்த கார்பெண்டருக்கு ரொம்ப ஹாப்பி. எப்படி ஹாப்பியானார், வாவ் அப்படின்னு. எப்படி ஆனார், வாவ் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்ன சொல்கிறாரு, இதுதான் என் கத்தி, தேங்க்யூ ஃபேரி, நன்றி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஃபேரி சொல்லுது, இதுதான் உன் கத்தியா, சரி நீ வந்து ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாக இருக்கிறதுனால நான் உனக்கு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேரி என்ன பண்ணுது, அந்த கோல்டன் கத்தி, அந்த சில்வர் கத்தி, அப்புறம் அந்த இந்த
பழைய கத்தியுமே மேஜிக் பண்ணி புதுசாக மாற்றி 3ஐயும் அந்த கார்பெண்டர் கிட்ட கொடுத்துருது. அந்த கார்பெண்டர் கிட்ட சொல்லுது, நீ ஆனஸ்ட்டாக ட்ரூவாக இருக்கிறதுனால நீ இந்த 3 கத்தியும் எடுத்துகிட்டு போய் வேலை செஞ்சு நல்லா சம்பாரித்து உன் ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரியில் என்ன மாரல் இன்னைக்கு? எப்பயுமே உண்மையை பேசணும், நேர்மையாக இருந்தால் நல்லது நம்மளுக்கு நடக்கும், பொய் சொல்லாமல் இருக்கணும். ஓகே ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. எங்கள் பெரியம்மாவுக்கு பயங்கர குளிர், உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது? ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். லவ் யூ பெரியம்மா சொல்லிடுங்க. லவ் யூ செல்லக்குட்டீஸ். பாய் பாய்.